ஒரு நிமிஷம் கேளுங்க. பிள்ளைங்க ரொம்ப அடம்பிடிக்கிறாங்கங்க. என்னால எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. பேரண்டிங்ல தான் பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். நாங்க 2 பேருமே வீட்லேருந்து வேலைக்கு போயிடுறோம். திரும்ப வர்றப்ப, அடம் பிடிக்கிறப்ப, பலார்ன்னு 4 வைக்கலாமான்னு தோணுது. அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? அதற்கான தீர்வு இந்த வீடியோல இருக்குங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPA ஸ்பேஸ் VIBES. 3 மாசத்துலேருந்தே குழந்தைங்க வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. நீங்க அடம் பிடிச்ச உடனே அந்த அடம் பிடிக்கிறத நிறுத்தணும்னு முயற்சி செய்வீங்க. இல்லாட்டினா அதை மிரட்டி நிறுத்த வைக்க முயற்சி செய்வீங்க. கேட்கறத கொடுத்து நீங்க நிறுத்த முயற்சி செய்வீங்க இல்லையா? இந்த எஃபர்ட்ஸை விட்டுருங்க. அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கிறப்ப நீங்க புன்முறுவலோட அமைதியா அந்த குழந்தைகள் பண்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை தானா செட்டில் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் விளையாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அழுதுங்கிறதுனால கொடுத்துட்டீங்க. மெயினாக நம்ம வந்து மொபைல் எடுத்து கொடுத்துறது கையில். அது பாட்டுக்கு விவரம் தெரியுதோ தெரியலையோ அது பாட்டுக்கு விரல வச்சு தள்ளிட்டே இருக்கு. நிறைய வீட்டில் அந்த குழந்தைகள் பண்ணுறதை பார்க்குறேன் நான். அதுக்கு அடிமையாக்குறதுக்கு நாம தானே பொறுப்பாக இருக்கோம். இன்னொன்று என்ன செய்யலாம்னா, நீங்கள் அந்த குழந்தைய இந்த சப்பாத்தி மாவு பிசைறீங்கன்னா அந்த குழந்தையை நீங்கள் கை வச்சு நீ ஏதாவது பண்ணு அந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் இல்லைன்னா நிறைய பொம்மைகள் நீங்களும் சேர்ந்து அது கூட விளையாட ஆரம்பிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கோபமாக கத்துற நேரத்தில் நீங்கள் அடிக்கவோ இல்லாட்டி ரூமில் போட்டு மூடவோ இல்லாட்டி அது மிரட்டவோ செய்யாதீங்க. குழந்தை இன்னும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப பயப்படுங்க. அது வந்து எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா பிரச்சனைகளை சந்திக்க ஒரு 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 தோல்வி உணர்வோடு தான் போகும். அது இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சமாதானப்படுத்தி எல்லாமே உனக்கு கிடைச்சிடாது அப்படிங்கிற உணர்வோடு வளர்கிற குழந்தைங்க எதிர்காலத்தில் தோல்விகளை நல்லா ஃபேஸ் பண்ணுறாங்க. வெற்றியாளர்களாகவும் மாறுறாங்க அவங்க. அதனால் நீங்கள் தாய் தந்தையாக இருந்து இந்த மாதிரி அடம்பிடிக்கிற குழந்தை இருந்ததுன்னா இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளருவாங்க. முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.